ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் நம்முடைய கிளாஸில் இருக்கிற ஒரு வெப்சைட்டில் இது டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் வெப்சைட்டில் இது ஒரு வெரைட்டி ஆஃப் ஜாப் பார்ப்போம். நாங்கள் ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறதுல நிறைய கன்செப்டில் மணி மேக் பண்ணுற விஷயங்கள் இருக்குது. அதில் நாங்கள் இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் கன்செப்டில் நீங்கள் மணி மேக்கிங்கில் என்டர் ஆகினா ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்குமா, இல்லை நீங்கள் ஆல்ரெடி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறீங்க, அதே மாதிரி உங்கள்கிட்ட ஃபைனான்சியல் பேக்ரவுண்ட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் பேசிவ் இன்கம். ஆனால் நீங்கள் ஆன்லைனில் என்டர் ஆகணும் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில், நீங்கள் முடிக்கணும் வந்து பேசிவ் இன்கம் ஸ்கீமில். நம்ம இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமை எதுக்காக எடுக்கிறோம்னா, நீங்கள் ஒரு நாள்னாலும் சரி, ஒரு மாதம்னாலும் சரி, ஒரு வருஷம்னாலும் சரி, எப்படியாச்சும் ட்ரை பண்ணுங்கள். பட் ஆக்டிவ், அதாவது நாங்கள் வந்து இருந்து ஒர்க் பண்ணினா அங்கே ஒர்க் இருந்து அதுலேருந்து ஏர்னிங்ஸ் கிடைக்கணும். அப்படி இல்லைன்னா இல்லை. அது நீங்கள் ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணாலும் சரி, ஒரு மாதத்துக்கு ஏர்ன் பண்ணால், 6 மாதத்துக்கு ஏர்ன் பண்ணாலும் நீங்கள் இதிலேருந்து நாலேஜை நல்லா கெயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரே வெப்சைட்டில், இப்போ நாங்கள் ஒரு வெப்சைட் படிப்பிக்கிறோம்னா அதில் டேட்டா கலெக்ஷன் ஒர்க் இருக்குது, டேட்டா என்ட்ரி ஒர்க் இருக்குது, அதே மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணுற ஒர்க் இருக்குது. இப்படி வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் இருக்குதானே. அதே மாதிரி ஒரே வெப்சைட்டில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணலாம், நீங்கள் டாஸ்க் பண்ணலாம், கேம் செக் பண்ணலாம், சர்வே கம்ப்ளீட் பண்ணலாம். இப்படி எல்லா ஜாப்ஸும் ஒரே அஃபிலியேட் பண்ணலாம். ஒரே வெப்சைட்டில் செய்கிறதால உங்களுக்கு ஏர்னிங்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல வரும். அதே மாதிரி வித்ட்ரா பண்ணுற மெத்தட் இருக்குது தானே, அதுவும் நீங்கள் ஒரே மெத்தட் தரக்கூடிய எல்லா வெப்சைட்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஏர்னிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சம், சிலது $1 பே பண்ணணும், சிலது $1/2 பே பண்ணணும். இந்த ஏர்னிங்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு இடத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஏர்ன் பண்ணுற மணியை நிறைய பேர் நீங்கள் எங்களோட கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நிறைய வகையில் ஏர்ன் பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்கள், இவர் வந்து ஒரு சர்வே கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. அந்த சர்வே $2.7 ஸ்ரீலங்காவில் இருக்கிறவர். ஒரு நாளைக்கு சர்வேங்கிறது ஒரு ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் சம்மந்தமாக அவங்கள்ட்ட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு கேட்பாங்க. அப்போ அதை இவர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இவர் மணி மேக் பண்ணிருக்காரு $2.7. அதே மாதிரி நீங்கள் இந்தியா, துபாய், கட்டார், சவுதி பாருங்கள், இந்த கண்ட்ரிஸில் இருக்கிறவங்க ஒரு நாள் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு போனஸ் பாருங்கள் $9. இது ஒரு நாள் நீங்கள் இது வீக்லி ஏர்னிங், மந்த்லி ஏர்னிங் அப்படின்னு சொல்லி பாருங்கள் $10. நிறைய இந்தியன் மெம்பர்ஸ் இதில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சவுதி மெம்பர், இந்தியன் மெம்பர் $77 ஏர்ன் பண்ணுறாங்க, $11 போனஸ். அப்போ நீங்கள் உங்களால் ஒரு $10, $5 ஆன்லைனில் ஏர்ன் பண்ண இயலும்னாலே அது பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அவங்க இந்த கென் வாங்குற டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி மணி மேக் பண்ணலாம். ஓகே, நாங்கள் அதுக்குன்னு தனியான கோர்ஸை லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அப்படியான கன்செப்ட்லாம் இருக்குது. ஸோ தேவையானக்கும் தாராளமாக நீங்கள் இதில் பெர்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க, ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இது சம்மந்தமாக இந்த பர்டிகுலர் பாருங்கள், செகண்ட் வித்ரோவில் 6,575 எடுத்திருக்கிறார். இவர் ஃபர்ஸ்ட் வித்ரோவில் 5,975. அதே போல் இவங்க பாருங்கள் 17வது வித்ரோவில் 7,000, இவர் $83 ஏர்ன் பண்ணுறாரு. இப்படி நிறைய பேர் ஏர்ன் பண்ணுறாங்க. இதில் மிச்சமே நிறைய 2,800க்கும் மேற்பட்ட ப்ரூஃப்ஸ்கள் இருக்குது, செக் பண்ணி கொடுங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாத கன்செப்ட். இங்கே வந்து நாங்கள் உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த கைடன்ஸை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிவிட்டு மணி மேக் பண்ணுற மாதிரி கன்செப்ட் தான் இது. இங்கே ஒரு ஃபேக்கும் இல்லை, எந்த ஒரு லக்கும் இல்லை. சரியான கைடன்ஸ் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணணும். ஓகே, உங்களுக்கு பொறுமை ஒன்று இருக்கணும் கட்டாயம். ஓகே, இதில் நிறைய பேர் கிரேட் 10 படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, வேலை தேடிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பென்ஷனில் இருக்கிறார்கள், இப்படி வெரைட்டி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இதில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படின்னு சொன்னால் சில கேர்ள்ஸுக்கு வந்து எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே இல்லை. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க, வீட்டை பிள்ளைகள் இருக்குதுல, அந்த பிள்ளைகளை பார்த்துக்கணும், அதுக்கிடையில் மொபைல் தான் இருக்குது, ஒரு ஏர்னிங் சப்போர்ட் ஃபேமிலி பண்ணணும்னா அப்படியான பிள்ளைகளை இது நல்லாவே ட்ரை பண்ணுவோம். காப்பி பேஸ்ட் பண்ணே தெரியாத பிள்ளைகள் மொபைலில் இப்போ வந்து இன்னொரு அளவுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்குலாம் வளர்ந்துருக்குது. அப்படியெல்லாம் இதில் ஹிஸ்ட்ரி இருக்குது. அப்படி இப்படி இருக்க முடியும்னா நீங்கள் எல்லாம் ஈஸியாகவே பெர்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம். இங்கே பிகினர் ஃப்ரெண்ட்லி ஜாப் தான் இருக்குமா, இதுக்கு படிச்சிருக்கணும், இதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இதுக்கு ஒரு டிகிரி இருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட், இப்படியான எந்த ஒரு கான்செப்ட்டும் இல்லையா. நீங்கள் சரியான எஃபர்ட்டை நாங்கள் ஒரு கைடு ஒன்று தருவோம். அந்த கைடை வச்சு சரியான டைரெக்ஷனில் போனீங்கன்னா ரியலான ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். இங்கே வந்து உங்களோட கையில் மொபைல் மட்டுமே இருந்தாலே ஆன்லைன் மணி மேக்கிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா எந்த ஒரு காலநிலை வெளியில் வந்தாலும் இங்கே வந்து நீங்கள் வீட்டில் இருந்தே மணி மேக் பண்ணக்கூடிய பவர்களை ஒரு வெப்சைட்னா இந்த ஆன்லைன் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற ஆன்லைன் ஜாப் தான். ஸோ அதை நீங்கள் உருவாக்கி எடுங்க. அதுக்காக எவ்வளோ டெடிக்கேஷன்னாலும் நீங்கள் இன்வால்வ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ டெடிக்கேஷன் போடுறதன் மூலமாக தான் நீங்கள் சக்ஸஸை நோக்கி போகலாம். அதை விட்டுட்டு நீங்கள் சும்மா பார்த்துட்டு பேசி இது பண்ணிட்டு இருக்காமல் நீங்கள் டைரெக்ஷன் அடுத்து வந்து நீங்கள் இதில் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கட்டாயம். நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் சரி நான் யூடியூப் பார்த்து படிவேன், நீங்கள் தாராளமாக எப்படி வேணாலும் படிச்சுக்கொள்ளுங்க. ஆனால் ஸ்கேமுகளில் விழாமல், இப்போ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணதுமே உங்களுக்கு சும்மா இருந்தால் சரி எதுவும் செய்ய தேவையில்லை, அதே மாதிரி நீங்கள் ஆக்கள் சேர்க்கணும், இப்படியான கன்செப்ட் இல்லாமல் ரியலாக ஒன்று உங்களுக்கு நாலேஜ் வந்து கூடுதான்னு பாருங்கள். இப்போ நம்ம சும்மா இருந்துட்டு இன்னொரு ஆள் நமக்கு மணி தராருன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு நீங்கள் என்ன க்ரோத் ஆவீங்க, எப்படி க்ரோத் ஆவீங்க, அதில் எந்த ஒரு க்ரோத்தும் இல்லையா.
ஸோ எங்களோட கிளாஸில் வந்து நாங்கள் 5 இயர்ஸுக்கு மேலே நாங்கள் ரன் பண்ணுறோம். இங்கே யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கிறாங்க, ஹவுஸ் ஒய்ஃப், கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, வேர்ல்டு வைடாக நீங்கள் இந்தியா, துபாய், கட்டார் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் தாராளமாக பெர்ஃபார்ம் பண்ணலாம். 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த கைடன்ஸை ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, 3500க்கு மேலே 3000க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங்ஸ் இங்கே இருக்குது. செக் பண்ணிக்கொள்ளுங்க. எங்களோட கிளாஸில் வந்து 6 காப்பி பேஸ்ட், 3 இங்கிலீஷ் வெப்சைட், 3 இன்னும் ரஷ்யன் வெப்சைட், ஒன்றுமே இல்லை. நாங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாகி யோசிச்சிங்கன்னா தாராளமாக இப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி தேடுங்க. அதே மாதிரி 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன் வெப்சைட், ஏஐ இன்கம், ஃப்ரீலான்சர் எல்லாமே ஒர்க்கிங் மேட்டா. இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, ட்ரேடிங் இல்லை, எம்எல்எம் இல்லை, எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை. 100% ரிஸ்க் ஃப்ரீ தான். செக் பண்ணிக்கொள்ளுங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நான் அந்த ஃபாரினர்ஸ் ஒர்க் பண்ண வீடியோஸ் ஒன்று எடுத்து வச்சுக்கேன். சர்வேங்கிறது ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் சம்மந்தமாக உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை கேட்பாங்க. அது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி ப்ரைவேட் லைசன் உள்ள பிஎல்ஆர் பிடிஎஃப் கன்செப்ட் இருக்குது. என்னென்னா இங்கே பிடிஎஃப் உங்களுக்கு நாங்கள் தந்துடுவோம். இந்த பிடிஎஃப்ல எப்படின்னா நீங்கள் அன்லிமிட்டடாக எல்லா பிடிஎஃப்பையும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதில் உங்களோட அஃபிலியேட் லிங்க்ஸை நீங்கள் இந்த பிடிஎஃப்க்குள்ளே ஆட் பண்ணலாம். அதே மாதிரி இதை நீங்கள் ரீசெல் பண்ணலாம். அதே போல் இதை வந்து நீங்கள் கிவ் அவே கொடுக்குறோன்னு சொன்னால் கிவ் அவே கொடுக்கலாம். இப்படி முழுமையான ரைட்ஸை வந்து உங்களுக்கு தரக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் அதுவாக. அதை யூஸ் பண்ணிக்கொடுங்க. நான் 5+ இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கேன். பிகினர் ஃப்ரெண்ட்லி டீச்சிங். டே 1லேருந்தே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். பார்ட் டைம், ஃபுல் டைம், ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி. உங்களுக்கு எந்த ஒரு பொஸ்ஸும் இல்லை, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. எல்லாமே க்ளீன் அண்ட் ப்ரூவன் மெத்தட் ஒர்க் பண்ணக்கூடியது தானே. ஸோ வாட்ஸ்அப் கண்டெக்ட்டுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மோர் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே பின் பண்ணி வச்சுக்கோ. உங்களுக்கு 33 டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் ஏர்னிங்ஸ், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். இங்கே இருக்குது 33 டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் ஏர்னிங்ஸ். ஸோ இவங்க ஏர்ன் பண்ணுற மணி என்ன செய்கிறாங்க, மொபைலில் ஒர்க் பண்ணுறாங்களே எப்படி இதை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் அந்த ஏர்னிங்ஸை யூஸ் பண்ணிட்டு இந்த டிவி வாங்கியிருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்படி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. செக் பண்ணி கொள்ளுங்கள். இந்த டெலிகிராம் ஆக்சஸை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன். இதில் டெலிகிராம், வாட்ஸ்அப் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி யூடியூப் பயோலையும் கண்டெக்ட் இருக்குது. ஸோ யூடியூப் பயோலையும் இந்த லிங்க் இருக்கும். ஸோ இந்த லிங்கை செக் பண்ணிங்கன்னா சரி. ஸோ இங்கேயும் இது பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். டிக்டாக் பயோலையும் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயில் நான் ஷேர் பண்ணுறேன். இது சம்மந்தமானது. அதே மாதிரி கூகுளில் வந்து வெல் ஃபீச்சர் அகாடமி செக் பண்ணி சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகிடும். இங்கே செக் பண்ணலாம். இமேஜஸில் நாங்கள் ஓவரால் ஷேர் பண்ணிக்கிற இமேஜஸ்கள் ஷோ ஆகும். வீடியோஸில் யூஸர்கிட்ட நல்லா என்கேஜ் ஆகின வீடியோ ஷோ ஆகும். ஷார்ட் வீடியோவில் ஸோ இவங்கள்ட்ட 3 மினிட்டுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிற வீடியோ ஷோ ஆகும். அதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு வகையில் வெரிஃபை பண்ணிவிட்டு ஆன்லைனில் நீங்களும் ஃப்ரீயாக எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் மணி மேக் பண்ணால் கட்டாயமாக வெல் ஃபீச்சர் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்குரிய கைடன்ஸை நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ டெய்லி பாருங்கள், ஒரு நாளைக்கு $7, $5 பெர்ஃபார்ம் பண்ணாக்கெல்லாம் இருக்கிறாங்க. என்னென்னா ஒர்க்கை நீங்கள் சரியாக இது பண்ணிட்டீங்கன்னா சரி. என்ன இந்த டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் ஒர்க்கில் ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. நீங்கள் இதில் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும், இன்றைக்கி ஃபுல்லாக இருந்து ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி ஒர்க்குக்கு வெயிட் பண்ணணும். இந்த ஒர்க்கில் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏர்னிங்ஸ் கிடைக்கும். அண்ட் வந்து இதில் பாருங்கள், 3000 ஏர்ன் பண்ணிட்டு $5 ஏர்ன் பண்ணுறாரு, 20,000 ஒர்க் பண்ணிட்டு $5 ஏர்ன் பண்ணுறாரு, 21,000 ஒர்க் பண்ணிட்டு $6, இது 2500. இவங்க ஒரு நாளைக்குள்ளே பெர்ஃபார்ம் பண்ணாது. அதே மாதிரி இவங்க எப்படி இதில் இது பண்ணுறாங்கன்னு ஒரு சொன்னால் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் தான் தேவை. இப்போ சில நாளில் ஒரு நாளைக்கு $100 ஏர்ன் பண்ணுறாங்களும் இருக்கிறாங்க. நம்ம அந்த ப்ரூஃப் எல்லாம் போட்டிருக்கோம், செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ இதில் நீங்கள் என்ன இது பண்ணணும்னு சொன்னால் உங்களோட ஈஸியாக இருக்கிற ஒர்க் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா சரி. அடுத்தது இப்போ இதை எப்படி நாங்கள் யூஸ் பண்ணுறோம், இது அடுத்த டேட்டா என்ட்ரி, இதெல்லாம் சில ஆட்கள் கமெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து எங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ண இல்லாது, எமௌண்ட்ஸ் என்னன்னு இப்படின்னெல்லாம். இது உங்களுக்கு ஒரு தேவை ஒன்று வரும். நான் அதான் சொல்கிறேன், நீங்கள் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் இருந்து மணி எடுத்து நீங்கள் பெசிவுக்கு மாற்றணும். அப்படி ஒரு கான்செப்ட். அது இப்போ நீங்கள் கென்வாவை பார்த்தீங்கன்னா கென்வாவில் ஒரு மாதத்துக்கு $5 நீங்கள் பே பண்ணலாம். ஆனால் கென்வா யூஸ் பண்ணிட்டு எத்தனையோ வழிகளில் மணி மேக் பண்ணலாம். அப்போ அதுக்கு தேவையான மணி ஒரு $5 மாதம் தேவைன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த டேட்டா டைப்பிங் கெப்ஷா டைப்பிங் வெப்சைட்டில் இருந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னா சரி. ஆனால் அங்கே சில பேர் இருக்கிறாங்க, சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிங்கன்னா விளங்கும். ஒரு மாதத்தில் 4 கிழமை வரும். 4 கிழமையில ஒரு நாள் வந்து இதுக்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக சரி, ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து ஒர்க் பண்ணிட்டு அவங்களுக்கு அப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணி சரியாக ஒரு இடத்து வரும். ஏன்னா இங்கே நீங்கள் நிறைய விஷயங்களை படிப்பீங்க. அடுத்து இங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஏர்ன் பண்ணுறீங்க. ஓகே, அப்படி இல்லைன்னு ஒரு சொன்னால் ஈஸிங்கிற கான்செப்டே இல்லை. அப்படி கிடைக்கிறது வந்து உங்களுக்கு நினைக்காது. நீங்கள் $1,00,000 ஏர்ன் பண்ணிட்டு
பூர்த்தி செய்கிற அந்த தேவைக்கும் ரூ. 1000 ஏர்ன் பண்ணிட்டு பூர்த்தி செய்கிற தேவைக்கும் எஃபர்ட் கூட நீங்கள் சரியாக போட்டால் மட்டும்தான் ஏர்னிங்ஸ் கூட வரும். அப்படி இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு மெஜிக்கல் வைஸும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஜொப் எப்படின்னு ஒரு ஓகே இதில் ஒரு ஒச் ஒன்று இருக்கும். அந்த ஒச்சை நம்ம புக்ஸ் பண்ணுறேன். இங்கே ஜொப்ஸ் எப்படின்னு சொன்னால் கேட்டகரி வைஸாக தானே வருது. இப்போ இதில் பவுண்டிங் புக்ஸ் பண்ணுங்கள், சீக்மெண்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி பாயிண்ட் பண்ணுங்கள் இப்படின்னு சொல்லி கேட்டகரியில் ஒரு மெயின் கேட்டகரியில் பாட்டத்தஞ்சு ஜொப் வரும். இப்போ இதுக்கு முதல் நான் போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெஸிக்கு பாக்ஸ் பண்ணுங்கள், அதே மாதிரி லோகோவுக்கு பாக்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போ இதுக்கு என்னங்க ஒச்சுக்கு பாக்ஸ் ஒப்ஜெக்ட் தான் மாறுறதே தவிர ஒர்க் எல்லாம் ஒன்று தான். அதான் இதில் இருக்கிற ப்ளஸ். அதே மாதிரி இதில் இருக்கிற ஏதாவது லாங்குவேஜில் உங்களுக்கு கைட் தேவைன்னா நீங்கள் அவைலபிளாக இருக்கிற லாங்குவேஜில் நீங்கள் இந்த கைடை இது பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி இங்கே எல்லாரும் இப்போ நீங்கள் நான் இருந்தாலும் சரியா, யாராக இருந்தாலும் யூடியூப்பில் வீடியோ போகிற யாராக இருந்தாலும் சரியா, எல்லாருக்கும் என்ன விஷயம்னா இது புதுசு. இப்போ இது புது ஜாப். ஆனால் எங்களுக்கு மெயின் ஐடியா தரும். நாங்கள் உங்களை பழக்க போகிறோம் எப்படின்னா மெயினான ஒர்க்கை எப்படி பண்ணுறேன். அதே மாதிரி புதுசாக ஒரு ஜாப் வருதுன்னா அந்த புதுசாக வர ஜாப்பை நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறேன். ஓகே. அப்படி நீங்க படிச்சது ஏன்னா, ஜாப் வர டைம்ல தான் கிளாஸ் நடக்கும்னு இல்ல. ஜாப் வந்த உடனே நாங்க பார்ப்போம்னு ஒன்று சொல்லியும் இல்ல. அதை இங்க போஸ்ட் பண்ணுவோம்னு இல்ல. அதே மாரி இது சம்மந்தமான ஜாப் வந்தோனே கிளாஸ் செய்வோம்னு இல்ல. அப்ப இது சாத்தியப்படாத ஒரு விஷயம். நீ இது எப்ப சாத்தியப்படனா, நீங்க ஒரு புதுசா ஜாப் ஒண்ணு வந்து அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு படிக்கிறது. அதே மாரி இது எல்லாருக்கும் புது ஜாப் தான். நாங்களும் இதுல இன்ஸ்ட்ரக்ஷன நாங்களும் படிச்சு, நாங்களும் லேர்ன் பண்ணிட்டா இது பண்ணணும். அப்ப இதுல மெயினா இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இப்ப நான் கிளாஸ் ஜாயின் பண்றீங்கன்னா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன நீங்க படிக்க தேவையில்ல. நாங்க மெயினான கான்செப்ட்ட சொல்லுவோம். அப்போ ஒர்க்குக்கு நீ உங்களோட சைட்டால் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் புரிதலை சரியாக இருந்து பேஷனோட நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ அப்படி தான் இதில் இது பண்ணுறாங்க. எங்களுக்கு நீங்கள் இவர் 2500 ஜாப் செய்து $7, இவர் 21,000 ஜாப், இவர் 4,000 ஜாப். இப்போ 21,000 ஜாப் உண்மையாகவே நுழைஞ்சு உள்ளால் யார்? இந்த 4,000 ஜாப் செய்கிறது. ஆனால் அவரை விட இவர் தானே ஃபஸ்ட்டுக்கு இருக்கிறாரு. இங்கே விஷயம் என்னென்னா ஈஸியான ஜாப்பை செய்து நாங்கள் ஏர்ன் பண்ணணும். பாருங்கள் இதில் எப்படி இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம கென்வான்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ஒன்று படிக்கணும். இந்த கென்வாவை யூஸ் பண்ணிவிட்டு நிறைய மணி மேக்கிங் வழிகள் இருக்குது. ஸோ இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இதில் இவங்களுக்கு நிறைய விஷயங்கள், அதாவது இப்போ நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண போகக்குள்ள பெர்ஃபார்ம் பண்ணுற இடத்துல உங்களுக்கு ஏர்னிங்ஸ் சில பேர் கோமெண்ட்ஸ் சில இதுகள் சொல்கிறோம். இப்போ நம்ம டேட்டா என்ட்ரி வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லி படிக்கிறோமே, இப்போ 12 டைப்பில் இது வருது. இப்போ இதுலேயே நம்ம எமௌண்ட் குறைய ஒர்க் பண்ணுறதுக்கு இது குறை இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்களே, இது எந்த இடத்துலையுமே சாத்தியப்படாது. ஏன்னா நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுற மணியை வச்சு நீங்கள் என்ட்ரு ஆகணும். எப்படியுமே ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்னா நீங்கள் வெளியாகணும். ரீச் உங்களோட பெசிவ் இன்கம்லாம் இருக்கணும். அதுக்கு நீங்கள் மணியை இங்கேருந்து ஜெனரேட் பண்ணணும். கென்வாவை யூஸ் பண்ணி நிறைய வழிகளில் மணி மேக் பண்ணலாம். அதுக்கு தனியாக நாங்கள் ஒரு கோர்ஸ் ஜெனரேட் பண்ண போகிறோம். ஸோ இதை வச்சு நீங்கள் எப்படி மணி மேக் பண்ண போகிறீங்க, என்ன கான்செப்ட் இருக்குங்கிறத நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கிளாஸில் டீச் பண்ணுறோம். அப்போ அதையும் நீங்கள் என்ன செய்யலாம்னா இங்கேருந்து ஏர்ன் பண்ணுற ஒரு $5 எத்தனை நாளைக்கு, ஒரு நாளைக்கா, ஒரு வீக்கா, ஒரு மாதத்துக்கோ, ஒரு வருஷம், எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு டைமில் அது உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் ரேட்டை தரும். அதை வச்சு நீங்கள் உங்களை பில்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இதில் இருக்கிற பேசிக். அதை புரிஞ்சு கொண்டீங்கன்னா சரி. ஸோ இதுக்கு புக்ஸ் பண்ணணும். நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணலாம். நீங்கள் அதுக்கு டூல்ஸ் இங்கே இருக்குது. இது எல்லாமே நீங்கள் சரியாக ஃபேஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே. நீங்க ஒரு ஜாப்ப ஃபுல் கம்ப்ளீட்டா செய்றதுக்கு இவங்க எல்லா கைடன்ஸும் தருவாங்க. லேயர் கெப்பாசிட்டி, இமேஜ் செட்டிங்ஸ், ஹாட் கீஸ்ன்னு சொல்லி எல்லாம் தருவாங்க. இது உங்களுக்கு எந்தெந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துலலாம் நீங்க தாராளமா யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ அவங்களுக்கு வொர்க்க சரியாக செய்து குடுக்கணும். ஓகே. அப்ப நீங்க இந்த $5 இந்த டைப்பிங்லேலாம் இவங்க என்ன செய்றாங்கன்னா, ஒரு மாசத்துல 4 கிழமை வருது. அந்த 4 கிழமையில ஒரு நாள நீங்க ஃபுல்லா இருந்து வொர்க் பண்ண போறீங்க. ஒரு $5 நான் ஒரு நாளைக்கே அவங்க $5 பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா அங்க ஜாப் அப்படி இருக்கு. இங்கேலாம் ஜாப்ஸ் அவைலபிளா இருக்குன்னா, சில டைம்ல இந்த லிஸ்ட்ல $100 இருக்கு. நீங்க செக் பண்ணி கொள்ளுங்களேன். இந்த இதுல அ யூடியூப் சேனல்ல எமது பாடநெறியில் இவ்வாறான வேலைகள் காணப்படும்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. இதுல 185க்கு மேல வீடியோஸ் இருக்கு. அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நான் வேற டைப்ல ஒரு நாளைக்கு $100 $90 ஏர்ன் பண்றாங்களா இருக்கா ஜாப்ஸ் அவைலபிளா ஏன்னா அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க சில ஆட்கள். ஓகே. ஒரு மாசம் ஏர்னிங்க ஒரு நாளையில ஏர்ன் பண்ற மாதிரி தான் இங்க ஜாப் ஷோ ஆகும். அப்ப இதுக்கு ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் போடுவோம். இப்போ இது கான்செப்ட் தான் வேறு. அப்போ அது எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணி இதுக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாமா? ஸோ உங்களோட தேவை எப்படி இருக்கோ அப்படி அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ இதுக்கு ஜஸ்ட் ஒரு பாக்ஸை மட்டும் நான் போடுறேன். இந்த ஒச்சை சுற்றி ஓகே. ஒச்சை அவைலபிளாக இருக்குது. அடுத்து இன்னொரு கான்செப்ட் இருக்குது. இதில் பாருங்கள். இதில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும். இது குவாலிஃபிகேஷன்னா என்னென்னா இந்த ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு
அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா எகெயின் வந்து இதுக்கு இந்த வேலையை நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு குவாலிஃபைடான, ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஜொப்பை கொடுத்து ஒரு கார்பேஜ் பண்ணாமல், இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாருக்கும் ஷோ ஆகும். நீங்கள் இந்த இத்தனை லட்சம் பேர் இத்தனை கோடி பேர் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணாலும் சரி இருந்தாலும் சரி, ஜொப்ஸ் எல்லாருக்கும் ஷோ ஆகும். அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி தான் ஆட்கள் எடுப்பாங்க. எப்படி ஃபில்டர் பண்ணுவாங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷன். இதில் நீங்கள் சரியான புரிதல், நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை சரியாக நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது தான் நீங்கள் லாங் டைம் இதில் இருக்கலாம். ஓகே, இந்த பெர்ஃபார்மன்ஸும் எடுக்கலாம். அப்படி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணவில்லை இதில் மட்டுமில்லை, எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் சரி, எங்கே வேலை செய்கிறனாலும் சரி, நீங்கள் பண்ண போகிற அந்த வேலையில் நீங்கள் படிச்சுட்டான ஒரு ஒர்க் ஒன்று பண்ண போகிறீங்க. அந்த படிச்சுட்டு போகிறதுல குவாலிஃபைடு வேறு. இப்போ கவர்மெண்ட்லாம் எக்ஸாம் வைக்கிறாங்க. எக்ஸாம் வச்சு ஒரு பெர்சன்டேஜ் உங்கள்கிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்கும். அதே கான்செப்ட் தான் இங்கே. ஓகே, இப்போ இங்கே வந்து மெஜிக்கல் வைஸாவோ ஓவர் நைட்டில் ரீச் ஆகிற மாதிரி எந்த ஒரு கான்செப்ட்டும் இல்லை. ஓவர் நைட்டில் ரீச் ஆகினீங்கன்னா இப்போ பெரிய ஒரு பிரச்சனை அப்படி எல்லாம் இல்லை. ஸோ சரியாக பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா சரியாக ஏர்னிங்ஸ் வரும். ஸோ இது கரெக்டாக ரோங்கான்னு சொல்லிவிட்டு அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லுவாங்களா. ஓகே, ரைட். இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, நாம் இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இதில் வந்து இப்போ நமக்கு இது லாங் பிளான் இருக்குது. நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா சரி. ஓகே, இதை ஜூம் இன் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக உங்களுக்கு இது புக்ஸ் பண்ணலாம். என்ன இதில் ஃபேஸ் விளங்கணுமா, ஃபேஸ் விளங்கினா தான் எக்ஸப்ட் பண்ணலாம். ஃபேஸ் விளங்காததை நீங்கள் எடுக்கக்கூடாது. ஓகே, அது ஒன்று சொல்லுவாங்க. சாரி, இது கொஞ்சம் பணியாக வரணும். இது பண்ணால் சரியா. ஓகே, ரைட். ரோங் நோட் சொன்னால் ரோங்னு சொல்லுவாங்களா. ஓகே, ரைட். இந்த இருக்குது. ஓகே, இந்த பாக்ஸுக்குள்ளே வந்துடணுமா, கொஞ்சம் பெரிய சின்னனாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் இந்த பாக்ஸுக்குள்ளே வந்துடணும். ஓகே, இங்கே இது கிளிக் ஆகும். ஓகேயா இல்லையான்னு ஒரு சொல்லி, ஓகேன்னு ஒரு சொன்னால் தான் அடுத்த பேஜுக்கு போகும். அப்படி இல்லைன்னு ஒரு சொன்னால் இது பிள்ளைன்னு சொன்னால் பிள்ளைன்னு சொல்லும். அதே மாதிரி இது ஒரு பெர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் டோட்டலாக ஒரு 30-35 ஜாப்ஸ் இருக்குன்னா அதில் நீங்கள் ஒரு 10-15 ஜாப்ஸ் வந்து சரியாக செய்யணும். சாரி, 10-15 இல்லை, 35 ஜாப்ஸ் இருந்தால் உங்களுக்கு 27-25 சரியாக செய்யணும்னு ஒரு பெர்சன்டேஜ் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த பெர்சன்டேஜ் தான் உங்களுக்கு கண்டினியூஸாக இதில் கவுண்ட் ஆகும். அதில் இருந்தால் நீங்கள் திரும்ப அடுத்த லெவலுக்கு போகிற மாதிரி இருக்குமா. ஓகே, ரைட். ஸோ இதில் வந்து எந்த ஒரு இடத்துலையும் இது ஷோ ஆகலை. அவங்க வாட்ச் கட்டிருக்காங்க. நான் வாட்ச் வந்து பார்ட்டாக இல்லைங்கன்னா அது நமக்கு தேவையில்லை. அதை நம்ம சிக்மெண்ட் பண்ணுறோம்ல. ஓகே, ரைட். இதில் வந்து ஃபுல்லாக ஷோ ஆகுது. ஓகே, அதுக்கு பாக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கிட்ட எடுக்காமல் இப்படி பாக்ஸ் பண்ணிங்கன்னா சரி, இல்லாட்டி நமக்கு ரிஜெக்ட் ஆகுது. ஓகே, ரைட். ஸோ நானே இப்போ சரி பிள்ளை வாரது நானே கே பண்ணுறலன்னு சொன்னால் எனக்கு வந்து அந்த ஒரு ட்ரிக் ஒன்று யூஸ் பண்ணுறேன். நான் அதனால் இந்த அக்கௌண்ட்டில் நான் இப்படி தான் மெயின்டைன் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த டீச் பண்ணுறது சொல்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணுறதா. ஓகே, ரைட். இதில் ஒருத்தர் கட்டலை. இவர் ஒச் மாதிரி தான் இருக்குது. முதலாக ஒச்சோட ஃபேஸ் விளங்கணும். இன்னொன்று வந்து ஒச் வந்து உங்களுக்கு கிளியராக விளங்கணும். ஏன்னா ஒச் இல்லாமல் சில வந்து இவங்க பேங்கிள்ஸ் அதே மாதிரி சில செயின்ஸ் போட்டிருப்பாங்க. அது நமக்கு வந்து ஒச் மாதிரி விளங்கும். அப்போ அதனால் முக்கியமாக ஒச்சோட ஃபேஸ் விளங்கினுச்சுன்னு சொன்னால் சரி. அப்படி இல்லைன்னா நத்திங் டு பவுண்ட் இன்னொரு சொல்லி போட்டு இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா சரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸோ இவங்க எல்லோரும் ஒச் கட்டிருக்கிறாங்க. ஓகே, இது ஒச் மாதிரி தான் இருக்குது சிலது. ஆனால் எனக்கு ஃபேஸ் கிளியர் பிளரியாக விளங்குதா. இந்த பிளரியாக விளங்கினுச்சுன்னு சொன்னால் எனக்கு வந்து அது நான் புக்ஸ் பண்ண தேவையில்லை. நத்திங் டு பவுண்ட் தான் கொடுப்பேன்னா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த இமேஜ்லேயும் பார்த்திங்கன்னா எல்லாரையும் பிளரியாக தான் விளங்குது. ஸோ நத்திங் டு பவுண்ட். ஓகே, ஸோ இப்படி ஒரு செலெக்ஷன் பண்ணுறதுக்கு மட்டும் இப்போ நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக நாங்கள் இப்படி ஒர்க் பண்ணுறேன். எனக்கு நல்லா விளங்கிட்டு சொன்னால் நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். இது டைம் எடுக்கணும், டைம் விடணும், இந்த கான்செப்டே இல்லை. நீங்கள் இந்த மொபைலில் வந்து ஒரு டச் பண்ணுறது தானே. இது வந்து மவுஸை கீபோர்டை வச்சு தான் யூஸ் பண்ணணும். மவுஸ் கீபோர்டை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு பழகினீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்குது இதில் பெர்ஃபார்ம் பண்ணுறது. ஓகே, ரைட். பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே போகிறது தான். ஓகே, உங்களுக்கு ஷோ ஆகும்போது சொன்னால் நீங்கள் ஃபேஸ் ஷோ ஆகணுமா, உங்களுக்கு கன்ஃபார்மாக இதாங்கிறது விளங்கணும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எது பண்ண தேவையில்லை, அதுக்கு பாக்ஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, பெரும்பாலும் இப்படி பிளரி அவ்வளோங்கிற கான்செப்ட் தான் வருமா. இது வந்து ஆல்ரெடி லேபிள் பண்ணதை நீங்கள் லேபிள் பண்ணக்கூடாது. இப்போ இவர் வந்து இங்கே லேபிள் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் இந்த ஹொட் கீஸை வச்சு நீங்கள் இதில் பிரைட்னஸை கூட்டினீங்கன்னா இந்த லேபிள் பண்ணியிருக்கேங்கிறீங்க. அப்போ லேபிள் பண்ணாதது எதுங்கிற வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த வச்சு வந்து லேபிள் பண்ணலை. அப்போ இதை மட்டும் நீங்கள் லேபிள் பண்ணிங்கன்னா சார் விளங்குதா. ஓகே, இதுக்கெல்லாம் நீங்கள் அந்த டெக்னிக்ஸ் இப்போ படிக்கக்குள்ளே தான் அது உங்களுக்கு விளங்கும். படிக்கலைன்னு சொன்னால் அது விளங்காது. ஓகே, ரைட். அடுத்தது அனிமேட்டட் ஆவாரதெல்லாம் வந்து
பாக்ஸ் பண்ண தேவையில்ல. ஓகே. அனிமேஷனில் வர்றது. ஓகே. இதுதான் கான்செப்ட். ஸோ இது சம்மந்தமாக தான் நாங்கள் கைடன்ஸாக ப்ரொவைட் பண்ணுறோம். இப்படி நிறைய டைப் ஆஃப் ஒர்க்குகள் இருக்குது. ஸோ அந்த ஒர்க்கில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியில் இருக்குது. அதை இந்த எமது பாடநெறி நிபுணர்களுக்கு அனுப்பின கான்செப்ட் இருக்குது. அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. கூகுளில் வந்து வெல் ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணுங்கள். எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே ஷோ ஆகிரும். செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பெல் ஐக்கனை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். மணி மேக்கிங் சம்மந்தமான சில வீடியோஸ் நீங்கள் ஷேர் பண்ணுறோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லாதாக்கள், அந்த இது இல்லாதாக்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. செக் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் வந்து நீங்கள் சோஷியல் மீடியாஸில் என்கேஜ்மெண்ட் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் அப்டேட்டுகள் உங்களுக்கு குயிக்காக வந்துடும். அதே மாதிரி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில் கிளாஸ் சம்மந்தமான டீட்டெயில் ஷேர் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கொடுங்க. டெலிகிராம் சேனல் வந்து உங்களுக்கு வந்து இதில் நிறைய அப்டேட்ஸுகளை நாங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் நீங்கள் எங்களோட இன்ட்ராக்ட் ஆகலாமா? ஓகே. ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.